ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம விளாக் தான் பார்க்குறோங்க. அதுவும் 2 நாளுக்கு உண்டான விளாக் தான் பார்க்குறோம். எனக்கு உண்மையாலுமே இது ரொம்ப புதுசாக இருக்குது. இது பண்ணுறது தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன், பேசியிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். இது என்ன அப்படின்னா, சனிக்கிழமை நைட்டில் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும், அதாவது ஃபுல்லாக விடிய விடிய அந்த மாதிரி போட்டிருக்கு. இது வந்து சனிக்கிழமை நைட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பூ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பூ வந்திருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம வந்துட்டு சீர் பொண்ணுக்கு பூ ரெடி பண்ணினது. ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துட்டு சீரு, மதியானம் அதுக்கு வந்து நம்ம மேக்கப் போட போகணும். ஸோ பூ அவங்க வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளா வந்து நந்தியாவட்டையிலேயே இருந்தா போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ 2 ரோ வந்துட்டு சாரி கலர் ஒன்றும், சாரி பிளவுஸ் கலர் ஒன்றும், கோல்டு கலர் ஒன்றும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் திங்ஸ், மேக்கப் திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சனிக்கிழமை நைட் வந்து நான் சனிக்கிழமை ஃபுல்லாவே எனக்கு வந்து கட்டிங் தான், ஃப்ராக் ஃபுல்லாவே நான் வந்து வந்து கட் பண்ணியிருந்தேன். ஸோ நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும். அந்த அன்னைக்கு நைட் ஃபுல்லாக நான் தூங்கலை. சனிக்கிழமை நைட் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு தூங்கலை. அண்ணாவும் வந்துட்டு தூங்கலை தான். ஸோ ஒரு 12 மணிக்கு மேலே நான் ஃபுல்லாக கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு, கொக்கி கட்டுற வேலைலாம் இருந்துச்சு, அது எல்லாமே வந்து முடிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பூவெல்லாம் கோர்க்கணும் இல்லையா, அதுக்கு டைம் இல்லை இல்லையா. ஸோ அதனால பூவெல்லாம் ஃபுல்லாக கோர்த்து முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறப்பவே கிட்டத்தட்ட மணி வந்துட்டு ஒரு 6 மணி பக்கம் ஆயிடுச்சு. அண்ணா அதுக்குள்ள வந்துட்டு 4 மணிங்கிறப்ப அண்ணா மேல வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேல அவரால் உட்காந்துருக்கவே முடியலையா, தூக்கமா வருது, என்னால முடியல, நீ இருக்க வரைக்கும் ஏதோ பேசிட்டு இருந்திருப்ப, தெரிவிச்சிருக்காது, நீயும் இல்லையா, அதனால எனக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு வந்துட்டாரு. சரி பரவாயில்லைங்க, ஒரு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க, இல்லாட்டினா முடியாது அப்படின்ட்டு அண்ணன் 4 மணிக்கு படுத்து கரெக்டா 5:30ங்கிறப்ப எந்திரிச்சிட்டாங்க. நான் எழுப்பி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு 6 மணிங்கிறப்ப கடை திறந்தாச்சுங்க. ஸோ 6 மணிக்கு தான் இப்போ நான் வந்து கட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு 6 மணிக்கு மேலே தான். ஸோ மீதி பார்த்தீங்கன்னா 2, ஸோ மொத்தம் 3 ஃப்ராக் இருந்துச்சு. ஸோ அந்த 3 ஃப்ராக்கும் கட் பண்ணி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நான் வந்துட்டு மேக்கப்புக்கு போகணும். இதோட என்ன காமெடி அப்படின்னா, முந்தைய நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சனிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா குட்டீஸுங்க 2மே தூங்கலைங்க. அதோட அட்டகாசம். தம்பி கீழே சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தா, ஏன்னா ரோடு ஃபுல்லா காலியா, அதாவது ஃப்ரீயா இருந்துச்சு இல்லையா, அதனால தம்பி சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தா, பாப்பா வந்து தம்பி கூட பின்னாடி உட்காந்துக்கிட்டு 2 சைக்கிள் ஓட்டிட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. நானும் சொன்னேன், போய் படு தூங்குங்க சாமி, ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்கன்னா, அதுக்கம்மா தூக்கம் வரலைங்கம்மா போங்கம்மா அப்படின்ட்டு ஃபுல்லா விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. நான் மேல வரப்பதான் அவங்களும் வந்தாங்க. சாரி, அப்படின்னா 12 மணிக்கு மேல இல்லைங்க, 2 மணிக்கு மேலதான் நான் மேல வந்திருக்கேன். ஏன்னா தம்பிங்க 2 மணி வரைக்குமே சைக்கிள் ஓட்டிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் மேல வரப்பதான் என் கூடயே வந்துச்சு, படுத்து தூங்கிட்டாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஹரி என் கூட தான் வந்தான். ஏன்னா அண்ணா வர முடியாது ஹெல்ப்புக்கு அப்படிங்கிறதுனால நான் ஹரியை கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ அதனால நைட் 2 மணிக்கு மேல வந்துட்டு ஸோ 6 மணிக்கு வரைக்குமே எனக்கு வேலை இருந்துச்சு. இப்ப பாருங்க நல்லா விடிஞ்சிருச்சு. அண்ணா வந்து ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ஏதோ கொக்கி கட்டுறது, அந்த சுடி வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோமா, ஒண்ணு வந்து கேதரிங் பேண்ட், அதுக்கு கீழே கொக்கி வைக்கணும் இல்லையா அது, அப்புறம் இன்னொன்னு வந்து காலர் நெக்கு. ஸோ அதனால அதுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ஓப்பன் விட்டுருந்தாங்க. ஸோ அது 2க்கும் வந்து கொக்கி வைக்கணும். அது வந்து என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுங்க தான் 2 பேர், அக்கா தங்கச்சி 2 பேர்த்துக்குமே. அது வந்து கடைசியா தான் நாங்க பண்ணணும். ஸோ அதனால காலையில ஃபுல்லா வந்துட்டு அந்த ஒர்க் இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு 7:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 7:30 மணிக்கு திரும்ப வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா என்னோட ஒர்க் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அண்ணா தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால வந்துட்டேன். அப்புறமா அந்த நான் மேக்கப் போகணும் இல்லையா, அவங்க எப்படின்னா எங்க ஊரு, நாங்க முன்னாடி இருந்தோம் இல்லைங்களா, அந்த ஊர்ல எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு அவ, ரொம்ப க்ளோஸ் நானும் அவளுமே. ஸோ அவளோட கொழுந்தனார் பொண்ணுக்கு தான் வந்து, அதாவது அவங்க வீட்டுக்காரோட தம்பி பொண்ணுக்கு தான் வந்து சீரு. அப்புறம் அவட்ட காலையில கூப்பிட்டு கேட்டேன், டே எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டா சொல்லு, நான் எத்தனை மணிக்கு வரணும், எங்க வரணும்னு சொல்லிடு, ஏன்னா வீட்டுக்கு வரணுமா டைரக்டா மண்டபத்துக்குவே வரணுமா அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்புறம் அவ சொன்னா, அக்கா சீர் வந்து மதியம் 1:30 மணிக்கு தான்க்கா ஸ்டார்ட் ஆகும், நாங்க வந்து 10:30ங்கிறப்ப மண்டபத்துக்கு வந்துருவோம்க்கா, ஸோ நீங்க டைரக்டா மண்டபத்துக்கே வந்துருங்க, இங்க வீட்டுக்கு வர தேவையில்ல அப்படின்னா. சரிடா அப்படின்ட்டேன். அப்புறம் 7:30 மணி ஆயிடுச்சா, என்னால அதுக்கு மேல தூக்கம் கண்ட்ரோலே பண்ண முடியலங்க, சரியான தூக்கம். அப்புறமா அண்ணாட்ட சொன்னேன், சரிங்க 10:30 மணிக்கு தானே அவங்க மண்டபத்துக்கு வரேன்னு சொன்னாங்க, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிக்கிறேன், இல்லாட்டினா அங்க போய் என்னால ஒர்க் பண்ண முடியாது, அப்புறம் பொண்ணு தூங்கி விழுகுதே இல்லையா, நான் தான் தூங்கி தூங்கி விழுகுவேன், அதனால போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு. சரி போ அப்படின்னாரு. அப்புறமா நான் 7:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு கரெக்டா 8:30 மணி வரைக்கும் தூங்கினேன். 1 hour தான் தூங்கினேன். தூங்கிட்டு அதுக்கு அலாரம் வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். அப்புறம் அண்ணாவும் கரெக்டா வந்துட்டாங்க, வந்து எழுப்பி விட்டாங்க. 8:30 ஆயிடுச்சுடா எந்திரி, அப்புறம் நான் மறுபடியும் குளிக்கணும் இல்லையா, குளிச்சுட்டு தானே கிளம்பணும், ஸோ அதனால லேட் ஆயிரும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் 8:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கிளம்புனேன். தம்பி எழுப்பி விட்டாச்சு, பாருங்க எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயாச்சு. ஸோ ரொம்ப அதெல்லாம் வந்துட்டு அதிகமா விளாக் எதுவுமே எடுக்கல. தம்பி ரெடி ஆயிட்டான் பாருங்க, அவன் பேக் கையில வச்சிருக்கான். ஸோ ரெடி ஆகி இப்போ வந்து மண்டபத்துக்கு வந்துட்டேங்க. மண்டபத்துக்கு கரெக்டா 10 மணிங்கிறப்ப வந்துட்டோம்.
யாருமே வரல பாருங்க, ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க. பசங்களும் வந்துட்டு அது ஏதோ பேக்ரவுண்ட்ல வந்துட்டு அந்த பலூன் எல்லாம் வச்சு கட்டிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து தம்பிட்ட வந்து கிளிப்ஸ் அப்பப்ப எடுறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவனும் எடுக்கல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நாங்க மேக்கப் பண்ற இடம் பாருங்க, சாப்பாடு போடுற இடம் சைட்ல எல்லாம் உங்களுக்கு அந்த டேபிள் ஸ்டூல் எல்லாம் தெரியுது இல்லையா, அந்த மண்டபம் ரொம்ப குட்டி மண்டபம், லைட் அதிகமா இல்ல, ரூம் அதிகமா இல்ல, ஒண்ணுமே இல்ல. சோ அதனால எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுனால இந்த இடத்துல வந்து மேக்கப் பண்ணோம். இதுவும் கூட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல லைட்டே கிடையாது, ஒரே ஒரு குண்டு பல்பு தான். சோ அந்த வெளிச்சத்துல தான் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு வேலை ஹெவியா தெரிஞ்சிருக்கலாம், அப்படி எல்லாம் இல்ல, நார்மலா தான் இருந்துச்சு. அந்த லைட் வெளிச்சத்துக்கு தான் அப்படி இருந்துச்சு. சோ இப்ப மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு நான் சாயந்தரம் அதாவது ஃபங்க்ஷன் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டா 3:30 மணி ஆயிடுச்சுங்க. ஏன்னா அவங்க வந்ததே ரொம்ப லேட்டு, 11:30 மணிக்கு தான் மண்டபத்துக்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணி நாங்கெல்லாம் முடிச்சிட்டோம். 1 மணிங்கிறப்ப முடிச்சிருப்போம், எனக்கு சரி டைம் தெரியல. பொண்ணோட மாமா வீடு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா மாமா வீடு வந்தாதான் சாரி கொடுப்பாங்க. சோ அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால அவங்களாம் வந்து கொடுத்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3:30 மணி. அவங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க, அவங்க தான் லேட் பண்ணிட்டாங்க. சோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் டக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சோ கிளம்பி வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் இங்க வர பாத்தீங்கன்னா மணி ஒரு 5 மணி வாக்குல ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்து இருந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து வாங்கிட்டு போறவங்க எல்லாம் நிறைய வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. சோ அவங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்ப வந்து 10:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு, திரும்ப வந்திருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து டாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு டாப் மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம். அவங்க 1 வீக் முன்னாடி தான் கொடுத்துருந்தாங்க. நான் அப்பவே கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருந்தேன். இல்லைங்கக்கா நான் வந்து பெங்களூர் போகணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க, ஏன்னா அவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். ஸோ முடியலன்னு சொல்ல முடியல, சரினாச்சு. ஆனா கண்டிப்பா ஸ்டிச் பண்ணவே முடியலங்க, ரொம்ப ஹெவி ஒர்க் இருந்துட்டே இருந்துச்சு. அதனால கண்டிப்பா முடியவே இல்லை. அப்புறம் அந்த பொண்ணு கொடுத்தே ஆகணுமே அப்படிங்கிறதுனால திரும்ப 10:30 மணிக்கு மேல வந்துட்டு இது வந்து எப்படின்னா ஹால்டர் நெக், அதாவது நெக் வந்து காலர் தான், தனியா காலர் ஸ்டிச் பண்ணாம அப்படியே கண்டினியூஸா வரும். ஸோ அது கண்டிப்பா நான் அடுத்த தடவை ஸ்டிச் பண்றப்ப அந்த நெக்கு நான் போடுறேன். நாமளே இது வந்து 2வது தடவை தான் தைக்கிறோம். இதே பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று தைச்சிருப்போம். இது வந்து 2வது டைம். எனக்கு மறந்து போச்சு கட்டிங் வந்து அந்த கழுத்து எப்படி வெட்டுறதுன்னு கொஞ்சம் மறந்து போச்சு. அப்புறம் யோசிச்சுதான் வெட்டணும். பாருங்க அண்ணா அப்படியே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, ஏன்னா ரொம்ப அவரால் முடியவே இல்லை. வேற வழியே இல்லை, நைட் இது கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ஸ்டிச் பண்ணுச்சு. பின்னாடி ஒரு பொண்ணு போயிட்டு வந்துட்டு இருக்கா பாருங்க, அவளுக்கு தான் இந்த நான் சுடி சொன்னேன் இல்லைங்களா, காலர் நெக்கு மேல கொக்கி வச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அவதான் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான், அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நைட்டு கிட்டத்தட்ட 12 மணி வரைக்குமே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இருக்கங்காட்டி எனக்கு கொஞ்சம் தெரிவிக்கல. ஸோ நான் காலையில போயிட்டு வந்த அதே ட்ரெஸ்ல தான் அப்படியே இருக்கேன். ஸோ அண்ணா வந்துட்டு கட் பண்ணிட்டு பேண்ட் கட் பண்ணி முடிச்சுட்டு டாப் அவரே கட் பண்ணிட்டாரு. நெக்கு மட்டும் நான் கேன்வாஸ் கட் பண்ணி கொடுக்கணும். ஸோ எனக்கு மறந்துட்டதுனால நான் கொஞ்சம் பொறுமையா தான் கட் பண்ணேன். அண்ணா நான் கேன்வாஸ் கட் பண்றதுக்குள்ள போய் சரி நான் பேண்ட் தைச்சிடுறேன், நீ கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேண்ட் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் கேன்வாஸ் பார்த்துட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து அயன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு தான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அது வரைக்கும் என் ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்களும் அவன் பொண்ணும், இவ பெரிய பொண்ணு அந்த பொண்ணு. ஸோ உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ பேசிட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையில கும்பாபிஷேகங்க. ஸோ பாருங்க, கும்பாபிஷேகத்துக்கு எங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்கல. தம்பிக்கு மட்டும் எனக்கு ஈரோடு போயிட்டு வந்திருந்தப்ப பேண்ட் ஷர்ட் எடுத்திருந்தோம். பாப்பாக்கு அதுவுமே எடுக்கலையா, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என் ஃப்ரெண்டுனா அக்கா பாப்பாக்கு ஏதாவது ஸ்டிச் பண்ணி கொடுங்கக்கா, நம்ம நைட்டி பீஸ் இருக்கு இல்லையா அதுல கூட ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஃப்ராக்கு அப்படின்னா, கண்ணு டைமே இல்லடா சுத்தமா, கஸ்டமருக்கே தைக்க முடியாது, நமக்கு எங்க தைக்கிறது, வேண்டாம் சரி பார்க்கலாம் ஈரோடு போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சோம். அதாவது நாங்க வந்து மேக்கப் முடிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து ஈரோடு போலான்னு தான் பிளானு. பட் ஆனா போக முடியல, ஏன்னா கரெக்டா வந்ததுக்கு அப்புறமா கஸ்டமர் வந்துட்டே இருந்தாங்க கிளாத் வாங்குறதுக்கு. அவங்கள பார்க்கவே எனக்கு சரியா போயிடுச்சா. ஸோ அதனால போகவே முடியல, ரொம்ப டயர்டு வேற, தாங்கவே முடியல. அப்புறம் போகலன்னு சொல்லிட்டு அங்க லோக்கல்ல இங்க கடை இருக்கும், 2-3 கடை இருக்கு. பட் ஆனா அவ்வளோலாம் ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் இருக்காது. அப்புறம் என்ன பண்றது, அவசரத்துக்கு வேணுமேனு அப்புறம் போய் பாப்பாக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தோம். டாப்பு கீழே பேண்ட் மாதிரி, அது பலசோ மாதிரி, சத்தியமா மொக்கையா தான் இருந்துச்சு, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா வேற வழி இல்ல, ஏன்னா இங்க எல்லாமே கொஞ்சம் அவ்வளவு கலெக்ஷன் நல்லா இல்ல. அப்படிங்கிறப்ப அதுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாலுமே 400 ரூபாய் தான் பாப்பாவோட ட்ரெஸ். ஏன்னா 850 ரூபா 900 ரூபாய்க்குலாம் இருந்துச்சு, அது அதோட கேவலமா தான் இருந்துச்சு. எனக்கு ஐயோ இந்த துணிக்கு போய் இவ்வளவு ரேட் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வேணாம், தம்பினா அம்மா இதெல்லாம் வேண்டாங்கம்மா நல்லாவே இல்லைங்கம்மா, இதுக்கு எதுக்கு இவ்வளவு காசு போடாட்டின்னு சரின்னு போதும் அந்த 400 ரூபாய் ட்ரெஸ்ஸே போதுன்ட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் எங்களுக்கு போட்டோ இதெல்லாம் எடுக்கவே சுத்தமா டைம் இல்லை. ஸோ அதனால அதை எடுத்துட்டு வந்துட்டோமா. அப்புறம் அவ வந்து கேட்டிருந்தா, என் ஃப்ரெண்டு கேட்டா, எனக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்களா பாப்பாக்கு அப்படின்னு.
அப்புறம் இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்துட்டேன்னா அவ வேற சத்தம் போட்டா, ஆமா ஊருக்கெல்லாம் துணி தைச்சு கொடுங்க, நம்ம வீட்டு பிள்ளைக்கு துணி தைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குதா, இனிமேட்டுக்காவது முன்னாடியே தைச்சு வச்சிருங்க பாப்பாக்கெல்லாம், எல்லாரும் நல்ல ட்ரெஸ் போடுறப்ப நம்ம புள்ள மட்டும் மொக்கையா ட்ரெஸ் போடணுமா அப்படின்னு சொல்லி அவ வேற சத்தம் போட்டுட்டு இருந்தா. அப்புறம் சரி என்னடா பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணி தானடா ஆகணும், இனிமேட்டுக்காவது உஷாரா ஃபங்க்ஷன் வரதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நமக்கு முதல்ல ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5-20 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அது வேற ஒரு ரீசனுக்கு பண்ணணும், பட் ஆனா அது போக முடியாது, நின்னு போச்சு. அப்புறம் அந்த சாரீ அப்படியே தான் இருந்துச்சு, கட்டவே இல்லை. அப்புறம் நான் இன்னைக்கு அதை கட்டிக்கிட்டேன். அண்ணாக்கு அது கூட கிடையாது, அண்ணாக்கு பழையதான். அண்ணா ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் அயன் பண்ணியிருந்தாரு, அது போட்டுட்டு கீழே ஒரு காக்கி கலர்ல ஒரு பேண்ட், அதுதான் அவரு போட்டிருந்தாரு. பார்க்க போனா தம்பி பாப்பா நாங்க 3 பேருமே புது ட்ரெஸ் போட்ட மாதிரி தான், அண்ணாக்கு மட்டும்தான் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்கு வெட்டுறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு, ஏன்னா ரொம்ப நாள் ஆகுங்காட்டி எனக்கும் மறந்து போச்சா. அவ வேற நல்லா கழுத்து அகலமா இருக்கணும்க்கா, ஃபுல்லா அகலம், ஏன்னா அவ பிக்சர்ல அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு அகலம் வேணும் அப்படின்ட்டா. சரி அப்படின்ட்டு அது கட் பண்றதுனால சரி கொஞ்சம் கவனமா கட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டா மணி 12:30 மணி ஆயிடுச்சுங்க. அவ 5 மணிக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு இருந்தா. அப்புறம் அவளுக்கு வேற சங்கடம், அக்கா எனக்கு ஒரு டாப்பாவது ஸ்டிச் பண்ணி கொடுங்கக்கா. இது சுடி செட்டு, இன்னொன்னு டாப். அந்த டாப் கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கு, அவ எப்பவுமே டிசைனா தான் ஸ்டிச் பண்ணுவாளா. ஸோ ஹெவி ஒர்க் இருக்கு, அது பண்ண முடியாது அப்படின்ட்டு சரி இது ஒன்னையாவது ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலான்னு. அண்ணா முடியவே முடியாதுனாரு, போகல என்னால சுத்தமா முடியல அப்படின்னாரு. நான் தான் ஏங்க எப்படிங்க முடியலன்னு சொல்ல முடியும், அவ சரின்னு சொல்லியாச்சுல்ல, அவ எதிர்பார்த்துட்டு இருப்பாள்ல. அவ வேற ஒரு 5-6 தடவை கூப்பிட்டா. அப்புறம் என்ன பண்றதுன்னு சரி இதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்புறம் 12:30 மணிக்கு முடிச்சுட்டு உடனே அவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். ஏன்னா அண்ணாத்தி கூப்பிட வேண்டாம், அவையெல்லாம் தூங்கிருப்பாங்க, நம்ம கூப்பிட வேண்டாம் அப்படின்னு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை மேலே வீட்டுக்கே எடுத்துட்டு வந்துட்டோம். ஒருவேளை அவ 4 மணிக்காட்டு கூப்பிட்டா கூட நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம். ஏன்னா அண்ணாத்திக்கு கடை திறப்போமான்னு நமக்கு தெரியல, ஏன்னா திறக்கணும். கடைசியா ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணாமே இருந்துச்சு. டேபிள் மேல பாருங்க, அந்த எட்ஜ்ல ஒரு பிங்க் கலர் லைட் பிங்க் தெரியுது இல்லையா, அது ஒரு டாப் அவங்க கடைசியா தான் கொண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான், அதனால வேணான்னு சொல்ல முடியலையா, அதனால சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால கடைசியா காலையில தான் கொடுப்பேன்னு சொல்லுங்காட்டி சரி அப்படின்னு. ஏன்னா கும்பாபிஷேகம் 9:30 மணிக்கு மேலதான், அதனால காலையில வாங்கிக்கடா, ஒரு 7:30 கிட்ட வாங்கிக்க அப்படின்னா சரிங்கக்கா அப்படின்னு இருந்தாங்க. அதனால அது வேற இருந்துச்சா, அதனால காலையில வரணும், பட் எந்நேரம் வருவான்னு தெரியாது இல்லையா, அதனால மெசேஜ் பண்ணி விட்டுட்டேன். ட்ரெஸ்ஸும் மேலே எடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் அவ 4 மணிக்காட்டு வாங்கிட்டு போயிட்டாளா, அது கூட எனக்கு தெரியல. நாங்க நல்லா தூங்கிட்டோம். அப்புறம் அண்ணா காலையில 6 மணிக்கு மேலதான் வந்திருப்பாரு போல இருக்கு. எங்களை எழுப்பல, எத்தனை மணிக்கு வந்தாரோ தெரியல, என்னை எழுப்பவும் இல்லை. சரி, ஏன்னா அந்த ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி முடிச்சா வேலை முடிஞ்சிச்சு இல்லையா, அதனால. ஏன்னா நான் சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாவே கண்ணு முழிச்சிருக்கேன். அப்புறம் மேக்கப் பண்ண போற இடத்துல நின்றுட்டே இருந்ததுக்கும் ரொம்ப இடுப்பு வலி வேற, என்னால முடியல அப்படிங்காட்டி அப்புறம் அவர் எழுப்பல. காலையில திரும்ப அவர் வந்துட்டு அந்த பிங்க் கலர் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி அவங்க கரெக்டா அதே மாதிரி 7 to 7:30 வந்துட்டாங்களாமா. வாங்கிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் இல்ல அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன், எனக்கு தெரியல அப்படிங்காட்டியும் சரி ஓகேங்கண்ணா நீங்க கேட்டு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க, நான் அமௌண்ட் கொண்டு கொடுத்துட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்க. நான் எதுக்குமே பிக்சர் எடுக்கவே இல்லை. நம்ம லாங் ஃப்ராக் செட்டு தைச்சோம் இல்லையா, அது எதுக்குமே பிக்சர் எடுக்கல, எடுக்கிறதுக்கு டைமும் இல்லை. அதுக்கப்புறமா நாங்க கோயிலுக்கு போயிட்ட காலையில கும்பாபிஷேகத்துக்கு. 9:30க்கு கும்பாபிஷேகங்க. உண்மையால நாங்க கும்பாபிஷேகம் பார்க்கவே இல்லை, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாங்க எந்திரிச்சதே 8:30க்கு மேலதான். அதுவும் என்னால முடியல, தூக்கமா வந்துச்சு, வேற வழி இல்லையே, எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு போறாங்க, நம்ம எப்படிடா போகாது இருக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாரும் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகி போச்சா. அப்புறம் 9:45 ஆயிடுச்சு. நாங்க போறப்ப கும்பாபிஷேகம் முடிச்சுட்டாங்க. சரி பரவாயில்ல விடு, கடவுள் நமக்கு அவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தீர்த்தம் மட்டும் தெளிச்சாங்க, அதை மட்டும் தெளிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்து அந்த யாக குண்டம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நின்று எங்கடா நம்ம செட்டு ஃப்ராக் ஒருத்தர் கூட காணுமே, பார்க்கணுமே நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் கஸ்டமர் அவங்களே வந்துட்டு என்னை பார்த்து பேசிட்டு 3 பாப்பாங்க இருந்தாங்க, அந்த 3 பாப்பாங்களை நிறுத்தி போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டோ எடுக்க சொன்னாங்க. அப்புறம் லைட்டா லூஸா இருந்ததுங்கக்கா பாடி மட்டும் அப்படின்னாங்க, மற்றபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லடாமா ஃப்ராக் எல்லாம் ஸ்டிச் பண்ணா நம்ம அங்கேயே ட்ரையல் பார்த்து தான் அனுப்புவோம், அப்புறம் தான் டைம் இல்லைல்ல, அதனால என்ன சரி பரவாயில்ல நீங்க துவைச்சிட்டு மறுபடியும் போட்டு பாருங்க, ஏன்னா அந்த துணி கண்டிப்பா சிங்க் ஆகும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ போட்டு பார்த்துட்டு ஒருவேளை திரும்ப லூஸா இருந்தா கொண்டாங்கடா நம்ம டக் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஓகேங்கக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகா இருக்குங்கக்கா, இந்த ஹிப் பெல்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்கக்கா அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ பிக்சர் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் அந்த பிக்சர் நான் ஆட் பண்றேன். பாருங்க, அதை நான் ஸ்டேட்டஸ்லயும் போட்டிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தெரியும், ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன்.
ஸோ எல்லாரும் பார்க்க முடியாதுல்ல, அதனால நான் கண்டிப்பா பிக்சர் வந்து கடைசியா ஆட் பண்றேன். ஃபேஸ் மட்டும் தெரியாது, ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. நான் ஃபேஸ் மட்டும் அது ஏதோ இது பண்ணிட்டு ஃபுல்லா நார்மலா பிக்சர் மட்டும் காட்டுற மாதிரி போட்டிருக்கேன். அது போக இன்னும் 2 பேர் பார்த்தா, அவங்க வந்து நாங்க வீட்டுக்கு போயிட்டு, அதாவது கோயில்ல உள்ளெல்லாம் போய் சாமி பார்க்க முடியல, ரொம்ப கூட்டமா இருந்துச்சுன்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சாப்பிட்றதுக்காக அன்னதானத்துக்காக வந்தோமா. வரப்ப 2 பேர் வந்தாங்க, அவங்க அக்கா தங்கச்சி 2 பேரு. சரி அவங்க போயிட்டு இருக்காங்க, அவங்க ஏன்னா அவங்கள புதுசு எங்களுக்கு தெரியாது, சரி அவங்க எப்படி நிறுத்தி போட்டோ எடுக்கிறதுன்னு விட்டாச்சு. ஸோ அதனால கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ராக் எல்லாமே. பார்த்தா எல்லாருமே சொன்னாங்க ஃப்ராக் அழகா இருந்துச்சு அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, நம்ம டெய்லரோட வேலை இப்படிதான், அதுவும் மெயினா எங்களுக்கு இப்படிதான். எங்களுக்கு ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ் பாத்தீங்கன்னா ரெஸ்டே கிடையாது. அப்பப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிக்கிறது தான். ஸோ அந்த டைமை கொடுத்தே ஆகணுமே அப்படிங்கறதுனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ என்னன்னா எங்களுக்கு பிடிச்சதான் வேலை செய்யறோம். ஆனாலும் கூட சில சமயம் நம்மளே அறியாது அப்படியே டயர்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அவ்வளவுதாங்க இன்னைக்கு வீடியோக்கு வந்துட்டு இந்த 2 நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சில விஷயத்த சொல்லியிருப்பேன், சில விஷயத்த சொல்லியிருக்க மாட்டேன், தெரியல, எனக்கே தெரியல. பாருங்க அண்ணா அப்படியே இப்படி உட்காந்துட்டு இருந்தாரு, அப்படியே தூங்கிட்டாரு. அப்புறம் மறுபடியும் நான் கூப்பிட்டேன், ஏங்க ஏங்க அப்படின்னு கூப்பிடுங்க, அப்புறம் விருக்குன்னு எந்திரிச்சாரு. ஸோ இப்படிதாங்க போயிட்டு இருந்தது வேலை. ஸோ அவ்வளவுதாங்க இன்னைக்கு வீடியோக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இனிமேட்டுக்கு ரெகுலரா வீடியோ வந்துடும், கவலைப்படாதீங்க. ஸோ அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.